சிப்காட் 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 போடுன்னு சொல்லிட்டு போறேன். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதாயா? முதலமைச்சர் கொஞ்சம் கூட கூச்சமா இருக்காதா? ஒரு பொய் சொல்றோமே, மறுபடியும் சொல்றோமே, சொல்லிட்டு போறேன் சிப்காட். எத்தனை முறையா சிப்காட் தொடங்குவீங்க? எத்தனை முறையா ரிப்பன் கட் பண்ணுவீங்க? நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை மக்களும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உறுதியாக சிப்காட் தொடங்குவது மட்டுமல்ல, இந்த சிப்காட்டிலே தொழிற்பேட்டையை கொண்டு வருவோம், தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை இந்த சிப்காட் தொழிற்சாலையில உங்களுக்கு கொடுப்போம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது உறுதி. இதே ஸ்டாலின் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன? திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தொழிற்சாலையில், தனியார் தொழிற்சாலை வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, கொண்டு வந்தீங்களா? இந்த இளைஞர்களை ஏமாத்துறீங்களே, வேலை இல்லாத பிள்ளைங்களை ஏமாத்துறீங்களே, மனசாட்சி இல்லையா? இல்ல. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, திமுகவுக்கு மனசாட்சி கிடையாது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த பகுதியில் பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், பஞ்சப்பள்ளி அணை இருக்குது, தொல்லைக்காது திட்டம் இங்க இந்த சின்னாறுல இருக்கு. பஞ்சப்பள்ளியிலிருந்து வர தண்ணி சின்னாறுல போயிட்டு ஒகேனக்கல்ல போய் அங்க போய் தண்ணி போகுது. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 2 TMC தண்ணி இதுல இருந்து போய் காவிரியில போய் கலந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. நம்முடைய அமைச்சர் இன்னைக்கே சொல்லிட்டார், எடப்பாடியா தப்பா எடுத்துக்க மாட்டார், அமைச்சர் சொன்னார். நிச்சயமாக இங்கே பஞ்சப்பள்ளி இந்த தண்ணியை தடுத்து இங்கே தூள்செட்டி ஏரியிலிருந்து, புலிக்கரை ஏரியிலிருந்து எல்லா ஏரிகளுக்கும் தண்ணீர் வழங்கப்படும். வரும் வரும் வரும். அதற்கு இந்த அன்புமணி ராமதாஸ் உத்தரவாதம். இந்த மாவட்டத்தில் எத்தனையோ திட்டங்கள், நீர் திட்டங்கள், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், பஞ்சப்பள்ளி அணை உபரிநீர் திட்டம், ஜெகநாதன் டவுன்பை திட்டம், ஆனைமடு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், சேனேகால் திட்டம், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி போன்ற எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. அத்தனையும் உங்களுக்காக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு உங்களுக்கு அத்தனை திட்டங்களும் நாங்கள் உங்களை நிறைவேற்றுவோம். இது உறுதி, உறுதியா நாங்கள் சொல்கின்றோம். ஆனா இதை பத்தி இங்க இருக்கின்ற போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தெரியுமா? அது இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் ட்விட்டர் குமார், அவன் ட்விட்டர்ல தான். உங்களை பத்தி எதுவும் தெரியாது. 5 ஆண்டு காலம் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர். யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? யாராவது இந்த தொகுதிக்கு வந்திருக்காப்லையா 5 ஆண்டு காலத்துல? இல்ல. அவர் ட்விட்டர்ல நோண்டிட்டு இருப்பார், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ட்விட்டர் குமார் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறார். அது எங்க இருந்தோ வர தெரியாது. ட்விட்டர் குமார் அவர் பார்த்தா ட்விட்டர் என்னன்னு தெரியுமாமா? உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஏன் அப்படி இருக்கிறீங்க? போன் வச்சு நோண்டிட்டு இருப்பார் நாள் முழுவதும். உங்களை பத்தி எல்லாம் கவலை. டெபாசிட் போயிட போகுது அவருக்கு, அது வேற, அது வேற. எனக்கு ஒரு ஆசை, இங்க இருக்கிற என் தம்பிகள், என் தங்கைகளே, ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? இந்த தருமபுரியில் 5 தொகுதிகள், இந்த 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? முடிஞ்சு போச்சு. என் தம்பிகள், என் தங்கைகள் முடிவு பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போதும். அதனால்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாவட்டனாலே பிடிக்காது, இந்த மாவட்டனாலே பிடிக்காது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்ட மக்கள் ஸ்டாலின் அவர்களாலே பிடிக்காது.